அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் கன்னிராசிக்காரர்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஜனவரி 18ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய நாட்களில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு நாளுங்க. இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதோ அதே மாதிரி நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையும் பார்க்கும் பொழுது மிகவும் வீரியமிக்கதாக இருக்கும். அது எல்லா ராசிக்குமே நன்மையை மட்டும் தரும், தீமையை மட்டும் தரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நேரங்களில் நன்மையாகவும் சில நேரங்களில் தீமையாகவும் இருக்க பெறலாம். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிரமத்திற்கு உள்ளான ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அனுகூலத்தையும் சாதகமான நிலையையும் உண்டு பண்ணும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் தடை தாமதம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களில் ஒரு நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுனால உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும், அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம், சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால் பணவரையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல்
கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும், குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அவசரப்படக்கூடாது. விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீங்க. புகுந்த வீட்டில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுபறியான நிலையே காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக்கடனை செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். தலைவலி, நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க. உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள், நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும்.
பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை, ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க.